இப்போ நம்ம கொஞ்சம் வந்து விசுவலைஸ் பண்ணுவோம். எல்லாருமே வந்து நல்ல ஸ்திரமா வந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. இந்த மாதிரி 21 முறை வந்து விசுவலைசேஷன் செய்யுங்க. இது எதற்காக அப்படின்னா நஷ்டமோக ஆகுவதற்காக. இதை பிறகு நாள் முழுவதும் உங்களுக்கு அபியாசம் பண்ணலாம், அல்லது எந்த நேரம் வேணாலும் நீங்க அபியாசம் பண்ணி பார்க்கலாம். அனைத்திலும் முதலாவதாக நாலா பக்கமும் வந்து நெருப்பு வந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது. உங்களை சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கின்றது. யார் அங்க இருக்கா? எனக்கு எதிரில் வந்து ஒரு சுடுகாடு இருக்கு. அதுல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி எரிந்து கொண்டே இருக்கின்றது. அதுல யாருடைய அம்மா, யாருடைய அப்பா, யாருடைய குழந்தைகள், யாருடைய மனைவி, யாருடைய கணவன், யாருடைய ஃப்ரெண்டோ, இப்படி அனைவருமே வந்து எரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனக்கு முன்னால. அடுத்தது நாம வந்து ஒரு அழகான ஒரு பாலைவனத்திற்கு போவோம். அங்க அந்த பாலைவனத்துல ஒரு நல்ல அழகான ஒரு வீடு வந்து கட்டப்பட்டு இருக்கின்றது. அது நம்முடைய லௌகிக்க வீடாக இருக்கட்டும், இல்ல மதுபன் நம்முடைய ரூமாக இருக்கட்டும், இல்ல நம்முடைய ஆபீஸாக இருக்கட்டும், அங்க திடீரென்று ஒரு மணல் புயல் வந்து எல்லாத்தையுமே வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிடுது. எதுவுமே வந்து காணாம போயிடுச்சு. அடுத்தது உங்களை நீங்களே வந்து ஒரு புயலுக்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. அதுல வந்து பெயர், சம்பந்தங்கள், பொசிஷன், சேவையினுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த புயல்ல ஒன்னொன்னா வந்து பறந்து கொண்டே போயிட்டே இருக்குது. அடுத்து என்னுடைய தேகமும் கூட வந்து இந்த தீயில வந்து எரிந்து சாம்பலாகி கொண்டே இருக்கின்றது. இது அழகுலாம் கிடையாது, இது வந்து மாயா. எப்படிப்பட்ட அழகு? அனைத்துமே வந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது. கண்கள், காது, வாய், உதடு, கைகள் எல்லாமே எரிந்து கொண்டே இருக்கின்றது. தோல், முடி இவை அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விட்டது. சாம்பலாகி அனைத்தும் மறைந்து போய்விட்டது. நாம கண்ணாடியில நம்மளை நாமளே பார்ப்போம். அப்பப்போ வந்து சின்ன குழந்தையாகவும், அப்பப்போ வந்து இளமை தோற்றத்தோடவும், அப்பப்போ வயதானவராகவும், கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒவ்வொன்றா மறைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுது. எப்படி பனித்துளியோ அதை போல வந்து சுத்தமா எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டில் ஒரு மரம் இருக்கின்றது. அது வசந்த காலம், ஒவ்வொரு இலையாக உதிர்ந்து கொண்டே வருகின்றது. இப்படித்தான் வந்து உலகத்துல உள்ள எல்லார் கூடயும் நமக்கு சம்பந்தம் தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த இலையை போலதான் வந்து எல்லா சம்பந்தங்களும் ஒன்னொன்னா வந்து உதிர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாம கண்களால தீபத்தை வந்து பார்க்கும்போது அது சில நேரங்கள்ல வந்து அணைந்து போறது மாதிரி எரியுது இல்லையா? நம்மளுடைய மூச்சும் கூட வந்து அப்படித்தான். எப்படி தீபம் வந்து அணைந்து போகக்கூடிய சூழல் வந்து வரும்போது எப்படி வந்து நாலா பக்கமும் சுத்தி சுத்தி எரியுதோ அதே போலதான் நம்மளுடைய மூச்சும் கூட எப்ப வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம இந்த உலக நாடகம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆத்மா வந்து சரீரத்தை விடுது, ஆத்மா வந்து புதிய சரீரத்தை எடுக்கின்ற காலம் என்பது வந்து வேகமாக மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது நீங்க ஒரு கதவுக்கு முன்னால ஒரு கதவை உங்களுக்கு முன்னால இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த கதவுல வந்து ஒரு லைட் வந்து இருக்கு. மேலும் ஆத்மா வந்து வெளியே வந்து அந்த லைட்டுக்குள்ள போய் கலந்துருது. எல்லாத்தையுமே விட்டு விட்டு தனியாக அதே போல கலந்துடுது. நீங்க ஆத்மாவை வந்து ஒரு பூச்சி போல பாருங்க. இந்த வஸ்திரத்தை, இந்த சரீரத்தை விட்டுட்டு அது பறக்கிற மாதிரி பாருங்க. இந்த முகம், இந்த பேர், இந்த மதிப்பு மரியாதை, இந்த சேவை, இந்த சென்டர், இந்த மதுபன், இது அனைத்தையுமே வந்து விட்டு விட்டு ஆத்மா என்ன ஆகுது? பறந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு மாலையை பாருங்க. அந்த மாலையினுடைய மணிகள் உடஞ்சிச்சுன்னா, அந்த மாலை வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த மணிகள் எப்படி ஆகும்? என்ன ஆகும்? அப்படியே செதறி அங்கிட்டு அங்கிட்டு ஓடும் இல்லையா? அதே போலதான் வாழ்க்கையில மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வர்றவங்க எல்லாருமே அதே போலதான் வருவாங்க, போவாங்க. ஒவ்வொரு சம்பந்தத்திலையும் வந்து வருவாங்க, போயிடுவாங்க. இதுல ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. முடிவினுடைய பாயிண்ட்டும் கிடையாது. ராத்திரியில பாருங்க, நிலவு வந்து தனியா தானே இருக்கு இல்லையா? தனியா இருக்கும்போது அது எவ்வளவு வந்து அந்த சீத்தளத்தன்மை வந்து கொடுக்குது வானத்துல. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு பாலம் வந்து இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பாலத்துல வந்து நான் இந்த உலகத்தை விட்டு அந்த பக்கம் வந்து போறேன் அப்படின்றத பாருங்க. அடுத்து ஒரு புக்கு எடுத்துக்கோங்க, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட் புக்ல ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை வந்து எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுருங்க. அடுத்து நான் நின்றுட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளையுமே வந்து நான் என்ன பண்றேன்? தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.
அது வந்து வாட்சு, பென்னு, மொபைல், லேப்டாப், பேக், பர்ஸு, எது மேலெல்லாம் நான் வந்து அன்பா வந்து வாங்கி வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையுமே வந்து நான் தானம் கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்க உங்களையே வந்து உங்களை வந்து சுடுகாட்டுல வந்து ஒரு டெட் பாடியாக வைக்கப்பட்டு உங்களை வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்கன்றத பாருங்க. உங்களுக்கு முன்னால வந்து ஒரு பெரிய சுவர் வந்து இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து நான் ஒவ்வொரு செங்கல்லையும் வந்து எழுதி இருக்கிறது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்றத பாருங்க. நீங்க அடுத்து ஒரு பறக்கக்கூடிய வந்து பலூன்ல வந்து பாருங்க. அதுல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, என்னுடைய சேவா, என்னுடைய சென்டர், என்னுடைய டீச்சர், எனக்கு பிடித்தமானவங்க, என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸு எல்லாமே வந்து காத்துல வந்து பறந்து கொண்டே இருக்கின்றது. எதுவுமே வந்து என் கையில வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பாருங்க. தூரத்துல வந்து ஒரு பனி இருக்கு. அந்த பனிக்குள்ள வந்து எல்லாமே இது போய் மெர்ஜ் ஆயிடுது. அடுத்து கடைசியில வந்து நீங்க பார்க்கணும், உங்களுடைய சொந்த போட்டோ வந்து சுவத்துல வந்து மாட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து மாலை போட்டிருக்கு. நான் வந்து இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி நீங்க பாருங்க. உலகத்துல உள்ள மனிதர்கள்லாம் இந்த மாதிரி வந்து யாரும் பார்க்க முடியாது. கண்களை திறந்துக்கோங்க.